காட்டுக்குள்ள நல்லா சுதந்திரமா வாழ வேண்டிய விலங்குகளை இப்படி ஜூ மற்றும் சர்க்கஸ் மாதிரியான இடங்கள்ல கொண்டு வந்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படி நீண்ட வருஷங்களா ஆடப்பட்டிருந்த விலங்குகளை திரும்பவும் சுதந்திரமா விடும்போது சந்தோஷத்துல அந்த விலங்குகள் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த குட்டி பெண் குயின் தன்னோட வாழ்நாள்ல முதலா இப்பதான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கடலையே பாக்குது. ஆக்சுவலா இதை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு கடல்ல பாவம் இந்த குட்டி எப்படிதான் சர்வைவ் ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதோட சுதந்திரத்தை பார்க்கும்போது மனசுக்கு உண்மையிலேயே அவ்வளவு ஃபீல் குட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவா இந்த சிங்கங்களை ரொம்பவே ஆபத்தான ஒரு கொடூரமான மிருகங்களா தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஒரு சிங்கத்தை பாருங்க, தனக்கு ஃப்ரீடம் கிடைச்ச சந்தோஷத்துல எப்படி ஒரு அழகான நாய்க்குட்டி மாதிரி ஓடுதுங்க. இத்தனை வருஷங்களா ஜூல சின்ன கூண்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தரை இனிமேலாவது நல்லா சுதந்திரமா வாழட்டுமே சொல்லி நம்ம இந்தியால இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுறாங்க. தன்னோட வாழ்நாள்ல முதலா வானத்தை பார்த்ததும் ஆச்சரியத்துல அந்த சிம்பன்சி எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 100 கணக்கான பேரோட சுதந்திரத்தை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இத்தனை வருஷங்களா தான் கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்துட்டு இருந்த இந்த புறாக்களை இனி வாழ்வோ சாவோ அதோட வாழ்க்கையை அதுவே தீர்மானிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. This is my pet duck Adam going for his first swim. Be careful, Adam. Adam. இந்த பறவையோட ஃப்ரீடம் அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு அது பிச்சிட்டு போற வேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Pessoal, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக கிட்டத்தட்ட 30 வருஷங்களா இப்படி ஒரு இடத்துக்குள்ள ஆடப்பட்டிருந்த இந்த சிம்பன்சிகள் இப்ப முதலா விடுவிக்கப்பட்டு வெளி உலகத்தை பார்க்க வருதுங்க. பாவம் இந்த பிரம்மாண்டமான ஆமை அந்த நதியில மீன்களுக்காக போடப்பட்டிருந்த ஒரு வலைக்குள்ள சிக்கி ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருந்திருக்கு. பட் நல்ல வேலையா அதை பார்த்த ஒரு சில நல்ல உள்ளங்கள் அந்த ஆமையை எப்படியோ காப்பாத்தி ஃபைனலா அதிக சொந்தமான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. Somos muy bien que no me pivo. Uy. Ajá. அடிபட்டு ரொம்ப மாதங்களா சிகிச்சையில இருந்த இந்த நீர் யானை இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா அதோட குடும்பத்துக்கிட்டே திரும்பவும் சேர்ந்துருச்சு.
ஒரு பறவையோட இயற்கையான குணமே பறக்கிறது தான். ஆனா அந்த இயற்கையான குணத்தையே மறந்துட்டா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம்ங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. எதனால இப்படி சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நீண்ட வருஷங்களா ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடப்பட்டிருந்த இந்த பறவை இப்ப சுதந்திரமா விடப்படுது. பட் இத்தனை வருஷங்களா ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடப்பட்டிருந்ததால பாவம் தான் எப்படி பறக்கணுங்கிறதையே அது சுத்தமா மறந்துருச்சு. அது என்னன்னு தெரியல, மத்த விலங்குகளோட கம்பேர் பண்றப்ப இந்த கரடிகள் மட்டும்தான் கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ரொம்பவே ஒரு கொலவெறியோட வருதுங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டதாலேயோ என்னவோ இந்த நபர் அந்த கரடியை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை பயமுறுத்துறதுக்காக ஒரு கன்னை கையிலேயே வச்சிருக்காரு. Oh my gosh, I didn't have that on.